Hello dear brothers and sisters. So welcome to Tamil classes. Tamil class courseல நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள். சரியா? திருக்குறள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல அறநூல்கள் மற்ற டாபிக்கையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ன்ற இந்த ஒரு டாபிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா நாலடியார் பத்தி பார்த்திருப்போம். சரியா? சோ நாலடியார், அது நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் எல்லாம் வந்து ஒண்ணுதான். நாலடியார் தான் குறிக்கும். ஓகேவா? சமண முனிவர்களுடைய நாலடியார் நூலை பற்றி அதனுடைய சிறப்புகள், 100 குறிப்பு, அப்புறம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடிய பாடலுடைய பொருள், சொல்லும் பொருளும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இந்த ஒரு வகுப்பில் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு அறநூலான நான்மணி கடிகைன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். சரியா? ஸோ நான்மணி கடிகை நூலுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். ஸோ என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இம்பார்ட்டனோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ பார்த்துலாமா? ஸோ அறநூல் நான்மணி கடிகை, 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. சரியா? ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் குரூப்பில் இருந்தவங்க பிரச்சனை கிடையாது. மெட்டீரியல் வச்சு நீங்கள் கிளாஸை கவனிச்சிக்கலாம். சரியா? ஸோ 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாம் ஒன்று தான். சரியா? ஸோ 100 குறிப்புன்றது நூலை பற்றி சொல்லும், ஆசிரியர் குறிப்புன்றது நூலினுடைய அந்த ஆசிரியரை பற்றி சொல்லும். சரியா? ஸோ பொதுவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷமா. ஓகே, பாருங்க. ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இவர் பிறந்த ஊர் விளம்பி. சரியா? அதனால விளம்பி நாகனார். இவருடைய இயற்பெயர் என்னது? நாகனார். அதனால விளம்பி நாகனார். ஓகேவா? ஊருடைய பேரும் இயற்பெயரையும் சேர்த்து வச்சிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள். எது என்னுடைய சிறப்பு பெயர்கள்? இந்த நான்மணி கடிகை நூலுக்கு வேறு என்ன சிறப்பு பெயர்கள்? இப்போ எப்படி நாலடியா இருக்கு, நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? திருக்குறளின் விளக்கம் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த நான்மணி கடிகை நூலுக்கு துண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. துண்டு, துண்டம், ஓகேவா? நான்மணி இப்படின்ற பெயர்கள், சிறப்பு பெயர்கள். இல்லை வந்து பார்த்தோன்னா என்னது நம்ம சொல்ல முடியாது, அடைமொழி பெயர்கள், சிறப்பு பெயர்கள் சொல்ல முடியா? இது எல்லாமே நான்மணி கடிகை நூலை குறிக்கும். ஓகேவா? துண்டுனாலும் நான்மணி கடிகை குறிக்கும், துண்டம்னாலும் நான்மணி கடிகை. நான்மணி அப்படின்னா அதுலேயே இருக்கு, நான்மணின்றது நான்மணி கடிகையே குறிக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகை, என்ன பா வகைன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. சரியா? ஸோ வெண்பா வகை நூல். அது மட்டும் இல்லாமல் நான்மணி கடிகை நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 104 பாடல்களை உடையது. 104 நாலடி. இப்போ இதே நாலடியார்னா 400 பாடல்கள் பேர்ல இருக்கு. நாலடியார்ன்றது 400 பாடல்களை கொண்டது. நான்மணி கடிகை 104 பாடல்களை கொண்டது. இது ஒரு பாருங்க வைணவ சமய நூல். ஓகேவா? வைணவ சமய இலக்கியம். இதில் அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது வைணவ சமயம், சமண சமயம், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பௌத்த சமயம் சொல்லிட்டு ஒவ்வொரு சமயத்தை சார்ந்த நூல்களும் இருக்கும். எந்தெந்த நூல் என்னென்ன சமயத்தை சார்ந்தது அப்படின்றதையும் படிச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ நான்மணி கடிகை வைணவ சமயத்தை சார்ந்தது. அப்போ இங்க பாருங்க, இது இந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா ஆசிரியரும் அந்த சமயத்தை சார்ந்தவரா இருக்கலாம், மேக்சிமம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நூலுடைய காலம்னு கேட்டாலும் சரி, இந்த நூலை இயற்றிய ஆசிரியரோட காலம் கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்றா தானே இருக்கும். பாருங்க, பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஓகேவா? சங்கம் அறிவிய காலகட்டத்தை சேர்ந்ததா இந்த அறநூல்கள்லாம், இந்த அறநூல்கள்லாம். அப்போ பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு வந்துச்சுனாவே சங்கம் அறிவிய காலம். ஓகேவா? அதை கலப்பிரர்கள் காலம் சொல்லி அந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுவும் என்னது நம்ம பார்த்த அறநூல்கள்னாவே இதில் நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்கள். சிம்பிளா கீழ்கணக்கு நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களுடைய 18 நூல்களில் இதுவும் ஒன்று, அறநூல்களில் இதுவும் ஒன்று. சரியா? அடுத்து பாருங்க, கடிகை. இந்த நான்மணி கடிகைன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த கடிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, கடிகை அப்படின்னா அணிகலன், அதான் ஆபரணம், ஆர்னமெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ கடிகை அப்படின்னா அணிகலன், ஆபரணம், தோல் வலை, கட்டுவடம். கட்டுவடம்னா நெக்லஸ் ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த கடிகை அப்படின்றது ஒன்று அணிகலன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிகலன். அதே போல கட்டுவடம், தோல் என்பது, தோல் வலை என்றது தோள்பட்டையில அணிந்திருக்கக்கூடிய தோள்பட்டையில இங்கெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அது முன்னொரு காலத்தில் அணிஞ்சிருக்கலாம். சரியா? பண்டைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே அணிகலன் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா? அணிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். ஓகேவா? ஸோ அதனால தான் கடிகைன்றது அணிகலன், ஒரு ஆபரணம். தோல் வலை, அதில் தோல் வலை, வளையல், வளையல்னா வளையல், தோல் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வளையல், அது ஒரு அணிகலன். அப்புறம் கட்டுவடம். கட்டுவடம்ன்றது நெக்லஸ், கழுத்தை சுற்றி போட்டுறக்கூடியது, அதான் கட்டு வடம். வடம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போன்றது பார்த்துருப்போம் இல்லையா? அதான். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நான்மணி கடிகை அப்படின்னா அது முழு பொருள். நான்மணி கடிகை என்னது? 4 மணிகளை கொண்ட அணிகலன் அர்த்தம். ஓகேவா? இந்த 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்னா நான்மணி கடிகைகள் ஒவ்வொரு பாடல்களையும் 4 மணிகளை கொண்ட அணிகலன் மாதிரி 4 கருத்துக்கள்ல ஒவ்வொரு பாடலையும் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அதான் ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்து, அறநூல் இல்லையா? அறக்கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கும். நான்மணி கடிகையுடைய 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜியு போப்புக்கு பிடிச்சிருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாரு, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. யாரு? ஜியு போப். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதே பேசிக் இன்ஃபர்மேஷன், 100 குறிப்பு, ஆசிரியர். ஓகேவா? அடுத்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய
செய்யுள்னு பார்க்கும்போது செய்யுள் பாடல் எல்லாம் ஒன்று தான் சரியா பார்க்கும்போது ஸோ 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் நான்மணி கடிகை நூல் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவார். மனைனா அது வீடு, ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவங்க யாரு, மடவார். மடவார்னா பெண்கள். ஓகேவா, ஒரு வீட்டுக்கு ஒரு மனைக்கு ஒரு நல்ல இல்லற வாழ்வுக்கு விளக்கு போன்றவங்க பெண்கள். ஓகேவா, அந்த பெண்களுக்கும் பெண்கள் தனக்கு தகைசால் புலவர், அந்த பெண்களுக்கும் விளக்கு போன்றவங்க தகைசால் புலவர். தகைசால் அப்படின்னா பாருங்க பண்பில் சிறந்த பிள்ளைங்க. ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவங்க யாரு, அவங்க ஈன்றெடுத்த நல்ல பண்பில் சிறந்த குழந்தைங்க, புதல்வர்கள். ஓகேவா, அடுத்து பாருங்க, மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. அப்போ அவங்க பெற்றெடுத்த அந்த மனதுக்கு இனிய ரொம்ப பிடிச்சிருந்த அந்த காதல் புலவர் அன்பு மகன்கள் இல்லை பிள்ளைகள் இல்லை மகள்கள். ஓகேவா, அவங்களுக்கு எது விளக்குனா அவங்க படிக்கக்கூடிய கல்வியே. ஓகேவா, அந்த கல்விக்கும் விளக்கு எது அப்படின்னா கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்கே விளக்கு போன்றது எது அப்படின்னா நல்ல எண்ணங்கள். அதான் பாருங்க, உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணங்களை குறிக்கும், நல்ல எண்ணத்தை குறிக்கும். ஓகேவா, புகழ்சால் அப்படின்னா புகழை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள். சரியா, புகழை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கல்விக்கு அதுதான் விளக்கு போன்றது. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த பாடலுடைய பொருள். ஸோ மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்தன்னு அர்த்தம், மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, காதல் புலவர்னா அன்பு மக்கள். ஓகேவா, ஓதின் அப்படின்னா அது சொல்லுதல் படித்தல் அப்படிலாம் அர்த்தம். ஓகேவா, அடுத்து புகழ்சால்னா புகழை தருவது, உணர்வு அப்படின்னா இந்த இடத்துல நல்லெண்ணங்களை குறிக்கும். ஓகேவா, ஸோ ஆசிரியர் பாருங்க விளம்பி நாகனார் நான்மணி கடிகை நூலில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி. ஓகேவா, இப்போ நான் சொன்னதான் இங்க ஸோ பாடலுடைய பொருள்னு இருக்கும் பாருங்க. குடும்பத்தின் விளக்கே பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கு இனிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் ஆகும். ஓகேவா, கல்வி படித்தா மட்டும் போதாது, அந்த கல்விக்கும் விளக்கா இருக்கிறது அவங்கள்ட்ட நல்ல எண்ணங்கள்ன்றது இருக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, இதுதான் இது ஒன்று தான் புத்தக பகுதியிலும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமானது. ஆனால் சிலபஸில் நான்மணி கடிகை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பற்றி இப்போ என்ன சொல்றது ரொம்ப எலாபரேட்டாக நிறைய பகுதியில் இருக்கு, ஆனால் ஸ்கூல் புக்ஸில் கிடையாது. ஓகேவா, ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம அவுட் சோர்ஸில் இருந்தோ இல்லை ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட் நம்ம படிச்சுக்கணும். அது தாண்டி நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு வேளை போயிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் தான் முடிங்க. ஓகேவா, ஸோ அதே போல் இந்த சில முக்கிய மேற்கோள்கள் நான் கொடுத்துருக்கிறது இது அவுட் ஆஃப் சோர்ஸ். ஓகேவா, இது ஸ்கூல் புக்ஸை தாண்டி என்ன சொல்றது, நம்ம நான்மணி கடிகை நூலில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த நிறைய பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும். ஓகேவா, அதில் சும்மா நான் என்ன சொல்லுவேன், ஒரு சில வரிகளை எடுத்து நான் கொடுத்துருப்பேன், அதனுடைய பொருள் சும்மா தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகேவா, ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ சில முக்கிய பாடல் மேற்கோள்கள் இல்லை பாடலுடைய வரிகள் பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், இது எந்த நூல் கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை நூலுடைய என்ன சொல்லுது பாடல் வரிகள். இது எல்லாமே நம்ம பார்க்குறது அதுதான். ஓகேவா, மனைக்கு விளக்கம் மடவாள்லாம் இப்போ தான் பார்த்தோம், இந்த பாடல்லையே இருக்காது. அப்படியே மனைக்கானது ஒரு வீட்டுக்கு ஒரு இல்லறத்திற்கு ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள் மடவாள் அப்படின்னா பெண்கள். ஓகேவா, அடுத்து பாருங்க, அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி. அதாவது ஒரு நல்ல குடியில பிறக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஓகேவா, எப்படி தெரியும்னா எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஒரு நல்ல குடியில பிறந்தவங்க சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்து நம்ம எப்படி சொல்லுவோம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்க வழக்கம் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க நல்ல பசங்கடா நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கடா நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதனால இவங்கெல்லாம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த குடியை நல்ல குடியை சேர்ந்தவங்க கெட்ட குடியை சேர்ந்தவங்க நம்ம சொல்லிட முடியாது. ஓகேவா, அதனால தான் அறிவார் யார், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, நல்ல குடியில பிறக்கிறவங்களாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, நம்ம அதை ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. ஓகேவா, அடுத்து பாருங்க, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. அதான் பார்த்தோம், கல்விக்கும் விளக்கு போன்ற எது மக்களிடையே, அதாவது பார்த்தோன்னா அது புதல்வர்கள் அப்படின்றது மக்கள் நம்மையும் குறிக்கும். மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள்லாம் கல்விக்கு விளக்கு போன்றது. அடுத்து பாருங்க, மடவாளுக்கு விளக்கம் தகழ்சால் புனவர். பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான் அந்த மடவாள், பெண்ணுக்கும் விளக்கு போன்றவர், பெண்ணுக்கும் விளக்கு போன்றது. ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இதுவும் நான்மணி கடிகை நூலுடைய ஒரு பாடல் வரி. ஓகேவா, இந்நிலத்துனா இந்த பூமி, இந்நிலத்து மண்ணுதல், இந்த நிலத்துல மண்ணுதல் அப்படின்னா நிலைத்திருத்தல். இந்த உலகத்துல நம்ம இந்த பூமியில நம்முடைய பெயர் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா இசை நடுக, இசைனா புகழ். ஓகேவா, புகழோடு நம்ம வாழ்றதுக்கு என்ன வழியோ அது செஞ்சோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெயர்ன்றது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, எப்படி தலைவர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளுடைய பெயர்ன்றது நிலைச்சு நிற்கும். அதாவது இந்நிலைத்து மண்ணிதழ் வேண்டின் இசை நடுக.
ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு சில பாடல் வரிகள். ஸோ இதோட முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். சரியா? தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம கூட வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? அறம் செய்யணும். ஓகேவா சார்? அப்போ நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது நம்ம கல்வின்றதெல்லாம் படிச்சிருக்கோமே சார். கல்வின்றது நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். ஓகேவா? நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பேருக்கும்படி ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் புலவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அறிஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை புலவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அடுத்த பிறவியெல்லாம் நம்ம சொல்லும் இல்லையா, அந்த பிறவியிலையும் இந்த பிறவியில் நம்ம என்ன அறம் செஞ்சோமோ அதனுடைய பலன் நம்ம அடுத்த பிறவியிலும் தொடரும்னு சொல்றார். அப்போ என்னது? அப்போ பாருங்க, தன்னோடு செல்வது, தன்னோட நம்ம கூடவே நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் செல்வது வரணும் அப்படின்னா அதுக்கு செய்யணும், என்ன செய்யணும்? அறம் செய்யணும் சொல்றார். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். வெல்வதுன்னா வெல்லக்கூடியது, இன்னொருத்தவங்களை ஜெயிக்கணும். சரியா? ஒருத்தவங்களை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா சண்டை போட்டா கிடையாது, ஜஸ்ட் அன்பு காட்டோம்னாவே அவங்களை நம்மளை பிடிச்சி விடும். சரியா? நம்மளை அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஓகேவா? ஈஸியாக நம்ம அவங்க மனசில் இடம் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ண கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்னா அது அவங்கள இது பண்ணுறது கிடையாது, பிடிச்சி போயிடும் இல்லையா? அப்போ ஈஸியாக ஒருத்தவனுடைய மனசை நம்ம ஜெயிச்சிடமாவே அவங்கள நம்ம ஜெயிச்ச மாதிரி. சரியா? ஸோ அதான் என்னது? வெல்வது வேண்டின் வெகுளி. வெகுளினா அது கோபம்ன்றது இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா சினம். சரியா? சினம் என்றது இருக்கக்கூடாது. சரியா? கோபம் சினம்ன்றது இல்லாமல் அப்படி அதை விட்டுணும். வெகுளி விடல், சினம் விடல்னு அர்த்தம். ஓகேவா? கோபத்தை விட்டுணும் அர்த்தம். கோபத்தை விட்டுணும் அப்படின்னாவே வெல்வது வேண்டின் சினம் விடல். அது பார்த்தீங்கன்னா வெகுளி விடல். அதாவது நம்ம ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னா வெகுளியை விட்டுட்டு, அதாவது சினத்தை விட்டுட்டு அன்பு காட்டினாவே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஈஸியாக யாராக இருந்தாலும் நம்ம வென்றுடலாம், அன்பால வென்றுடலாம்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இளமை பருவத்து கல்லாமை கொற்றும். இளமை பருவத்திலேயே நம்ம படிச்சுக்கணும். சரியா? இளமை பருவத்தில் நம்ம படிக்கல அப்படின்னா பின்னால நம்ம துன்பப்படுவோம், வருத்தப்படுவோம். சரியா? அதான் சொல்றது. அடுத்து பாருங்க, ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல். ஈன்றால்னா யாரு? நம்மளை பெற்றெடுத்தவங்க. நம்ம பெற்றெடுத்த தாயான நம்முடைய அன்னைக்கு என்ன கடவுளும் இல். ஈன்றாலோடு ஒப்பிடக்கூடிய, என்னக்கூடியனது ஒப்பிடக்கூடிய கடவுளும். ஈன்றாலோடு பெரிய ஒரு கடவுள் இருக்கா? கிடையாது. ஈன்றால் தான் பெரிய கடவுள் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும். ஒரு நல்ல நிலம் அப்படின்னா ஒரு நன்சை நிலம், ஒரு நல்ல நிலம் அப்படின்றது நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அந்த நிலத்துல பயிர்கள் விளையணும். ஓகேவா? அப்படின்னது நெல்லும் கரும்பும். அப்படின்னது நெல்லும் கரும்பும் அந்த நிலத்துல விளைஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல நிலத்துக்கு அதான் அழகு. ஓகேவா? ஓகேவா? அதே போல பாருங்க, பெண்ணுக்கு அணி நாணம். பெண்கள் நாணத்தோடு, ஓகே, ஒரு சில விஷயங்களை செய்ய கூச்சப்படுவாங்க இல்லையா, அதான் அந்த நாணத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, கொண்டானிர் சிறந்த கேளிர் இல்லை. கேளிர்னா உறவினர். கொண்டானா யாரு? நம்மள கட்டிட்டு வந்தோம், கல்யாணம் பண்ணவன். ஓகேவா? நம்ம கூட வாழ்றவன். ஓகேவா? அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஸோ பெண்ணுக்கு ஆணும் சரி, ஆணுக்கு பெண்ணும் சரி. கொண்டானில் சிறந்த கேளிர் இல்லை. சரியா? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியோ, ஒரு மனைவிக்கு ஒரு கணவனோ அவங்கள விட சிறந்த ஒரு உறவுன்றது கிடையாது. ஒரு கேளிர், ஒரு உறவு, ஒரு சொந்தம்ன்றதே கிடையாது. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க தான் துணை. ஓகேவா? அவங்களோட பெரிய ஒரு துணைன்றது கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்றதான் இந்த ஒரு பாடலுடைய வரி. அடுத்து பாருங்க, குற்றம் தமரல்லார் கையகத்து உன். சரியா? குற்றம் சொல்லிட்டாரு எடுத்த உடனே. ஓகேவா? எது குற்றமா? தமரல்லார் கையகத்து உன். தமரல்லார் அப்படின்னா தனக்கு உரியவங்க. தனக்கு உரியவங்க யாரு? நம்மகிட்ட அன்பா நடக்கிறவங்க, நம்மகிட்ட வந்து பார்த்தா நமக்கானவங்க. ஓகேவா? அவங்கள விட்டுட்டு தமர் அல்லாதவங்க, நமக்கானவங்க இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு, அன்பு காட்டாதவங்க போயிட்டு, நம்மளை தேவைப்படாதவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கை நீட்டி உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா, ஊனான அது உணவு, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கை நீட்டி சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது குற்றம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது தெரியாமல்கிட்ட போய் நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான பாடல் வரிகள். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? அவுட் சோர்ஸ்னு போனோமா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி கடிகை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கக்கூடியது. ஸோ படிச்சுக்கோங்க, அழகாக வந்து நோட்ஸ் எடுத்து போய் நம்புறேன். சரியா? நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல் நம்ம கிளாஸ் நம்ம அடுத்த நம்ம சொல்லுது, இதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் டெஸ்ட்டோ ஏதாவது வச்சோம் அப்படின்னா அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லை டெஸ்ட் சீரிஸ் இருந்தால் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவாமா? ஸோ அவ்வளோதான். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் அறநூல்கள் டாப்பிக்கான பழமொழி 400 அப்படின்றத அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.